ஹலோ மக்களே, வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா மேட்சோட டே 2 அனாலிசிஸ்க்கு வந்திருக்கேன். நம்ம விக்ரம் வந்து இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் தான் இன்னைக்கு உங்க கூட உட்காந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்தியாவோட பேட்டிங். ஓகேங்களா? நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டர்ன் என்ன பார்த்தோமோ, அதே தான் இந்தியாவும் கிட்டத்தட்ட ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய 20s, 30s அந்த ரேஞ்சிலே தான் போயிட்டு, ஐ திங்க் தே ஜஸ்ட் காட் ஆல் அவுட் ஃபார் 189, பட் தே காட் தட் குரூஷியல் 30 ரன்ஸ் லீட். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப டிசைசிவா இருக்கும். ஆல்ரெடி இருக்குங்கிறது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து ஒரு நேரம் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா பேட்டிங்ல வந்து ராகுல் டாப் ஸ்கோர் 39 ரன்ஸ். வி ஹேட் லைக் 3-4 பேட்ஸ்மேன் காட் 20s, 30s. பட் ஆனால் ஒரு அப்ரோச் நான் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து அட்டாக்கிங்காக விளையாண்டாங்க. தே அண்டர்ஸ்டுட் கண்டிப்பாக வந்து இந்த பிச்சில் வந்து டிஃபென்ஸ் மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்க முடியாது. தே நீடட் குயிக் ரன்ஸ் அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஐ திங்க் பண்ட் வந்தவொடனே அடிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா, அவர் பேர் என்ன, ஜுரல் எல்லாருமே வந்து குயிக் ரன்ஸுக்கு தான் போனாங்க. அது நல்லா தெரிஞ்சது. ஸோ இந்தியா பேட்டிங் வந்து அப்படி இப்படி தட்டி தட்டி வந்து ஒரு 189 வரைக்கும் கொண்டு வந்து ஒரு 30 ரன்ஸ் லீடு எடுத்துட்டாங்க. கம்மிங் டு சவுத் ஆஃப்ரிக்காஸ் பவுலிங், ஐ திங்க் மில்லர் வந்து சூப்பரா போட்டாரு. நானும் பார்த்தேன். ஹி லைக் வேரிட் ஹிஸ் பேஸ், குயிக்கர் பால்ஸ் போட்டாரு, லென்த் எல்லாமே சூப்பரா போட்டு ஐ திங்க் ஹி காட் 4 விக்கெட்ஸ். என்சன் வாஸ் லைக் பிட் வேவர்ட், ஆனா வந்து அவரும் விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ ஓவரால் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரியா கொஞ்சம் பேட் பண்ணாதனால தே கேவ் 30 ரன்ஸ் லீட். ஸோ அங்கதான் வந்து இந்தியா பேட்டிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, பிச் வந்து இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. அஸ் த டே ப்ரோக்ரஸ் பிச் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகி இட் ஹேட் சீம் மூவ்மெண்ட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின், irregular bounce ஃபார் ஸ்பின்னர். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே தே ஆர் லைக் 93 ஃபார் 7, விச் மீன்ஸ் பேசிக்லி தே ஆர் லீடிங் பை 60 ரன்ஸ் வித் 3 விக்கெட்ஸ் லெஃப்ட். கீ பர்சன் ஸ்டில் ஸ்டாண்டிங் தேர் இஸ் பவுமா ஆன் 29. ஸோ அவரும் லோயர் ஆர்டரும் நாளைக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரன் எடுக்க ட்ரை பண்ணணுங்கிறது நாளைக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா எனி திங் ஓவர் 100 வந்து இந்த பிச்சில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதான் நம்ம நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கில்லோட இன்ஜுரி, விச் இஸ் அ பிக் ப்ளோ ஃபார் இந்தியா. ஏன்னா அவருமே வந்தவொடனே நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் நெக் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிடுச்சு, நெக் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ஹி காட் ரிட்டையர்ட். ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அவர் விளையாடுறது டவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அவர் இல்லாதனால வந்து மேபி இருந்திருந்தாருன்னா இன்னும் நம்ம நிறைய ரன்ஸ் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் இல்லாதது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ரன்ஸ்ல. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல இல்லைன்னா இட் வில் பி அ வெரி வெரி பிக் ப்ளோ டு இந்தியா. இன்ஃபேக்ட் நான் விக்ரம் கிட்ட நிறைய இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். எப்படின்னா, ஏன் கில்லு இன்ஜுரி ஆகுறாரு, அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணுமா? ஏன்னா கண்டினியூஸா அவர் விளையாண்டுகிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டீமே லீட் பண்றப்ப அடிஷனல் பேர்டன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவரை வந்து இன்னும் பெட்டர் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சீரீஸ்ல வந்து அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஃபீல் லைக் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சீரீஸ்ல வந்து ஹி ஷுட் பி கிவன் அ பிரேக். ஏன்னா எஸ்பெஷலி நமக்கு நெக்ஸ்ட் இயரும் கோயிங் டு பி ரியலி லைக் ஃபுல் பேக்டு கேலண்டரா தான் இருக்க போகுது. T20 வேர்ல்டு கப்பு, ஐபிஎல், அதுக்கப்புறம் எப்படியும் திரும்ப டெஸ்ட் சீரீஸ் வரும். ஸோ எப்படி போகுது பார்க்கலாம். பட் கில் இன்ஜுரி இஸ் கோயிங் டு பி அ பிக் கன்சர்ன் ஃபார் இந்தியா. லெட்ஸ் see, நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் மேட்ச், ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வந்துருவாருன்னு நம்புறோம். அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் டாபிக் பிச். ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளவு 27 விக்கெட்ஸ் இன் 2 days. அண்ட் பிக்கஸ்ட் திங் இஸ், இந்தியானா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. இல்ல, இந்த மேட்ச்ல வந்து நமக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸும் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பேசிக்கா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்றாங்கிறது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இன்னவே ஐ லைக் இட். ஏன்னா நம்ம ஷார்ட்டர் ஃபார்மேட்ல பாக்குறோம் இல்லைங்களா, இட்ஸ் ஆல்வேஸ் பேட்ஸ்மேன் டாமினன்ட். பவுலர்ஸ் ஹேஸ் டு கம் அப் வித் நியூ ஆப்ஷன்ஸ் டு கெட் விக்கெட்ஸ் ஆர் புட் டைட் ஓவர்ஸ். அதே மாதிரி தான் இப்ப வந்து பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன்னா பிச்ல சம்திங் இருக்கு. ஸோ தே ஹாவ் டு கம் அப் வித் தேர் ஓன் லைக் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், அட்டாக்கிங் ஆர் லைக்
குட் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் கொண்டு வந்து தான் ரன்ஸ் எடுக்கணும், விச் இஸ் குட். என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பிச்சர்ஸ் ஹியர் அண்ட் தேர் இருக்கிறது ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒன்லி திங் அகைன் எவ்ரி ஒன் வில் கொஸ்டின் இஸ் இட் ஓகே டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் விக்கெட் ஈவன் ஃப்ரம் டே 1 டே 2 இட் செல்ஃப்? ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இட் வில் கம் அண்டர் ஸ்க்ரூட்டினி. பட் பார்க்கலாம் எப்படி போகுதுங்கிறது. நீங்கள் பிச்சை பற்றி என்ன நினைச்சீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அதுதான் ஓவரால் லைக் ரேப் அப் ஃபார் த டே 2. ஓகேங்களா? டே 3 அஃப்கோர்ஸ் இந்தியா இஸ் ஃபேவரட்ஸுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவோட லோயர் ஆர்டர் வந்து நம்மளோட லோயர் ஆர்டரை விட ஃபார் பெட்டர். ஐ திங்க் அவங்க இதில் எல்லாருமே மகாராஜ் வரைக்குமே இப்போ 11 வரைக்குமே வந்து தே கேன் பேட். when I say they can bat, like they can score runs at least 40-50 வரைக்கும் எடுக்கிறதுக்கு கேப்பபிள் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்டில் இந்தியா ஹேஸ் டு அப்ளை தட் ப்ரெஷர் which is going to assist them. கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து சீக்கிரமா அட்லீஸ்ட் anything less than 100, I think India will definitely be more confident. 120 150 போயிடுச்சுன்னா இந்தியா ஹேஸ் டு பிளே ரியலி வெல். என்னோட வியூ வந்து அகைன் ஹேவிங் சீன் ஹவு த விக்கெட்ஸ் இஸ் பிஹேவிங், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்தவொடனே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அண்ட் இந்தியா ஷுட் பி ஏபிள் டு சேஸுங்கிறதா நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அகைன் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இதுதான் டே 2 அனாலிசிஸ். அகைன் நிறையா அதர் நியூஸ் அரவுண்ட் கிரிக்கெட் போய்கிட்டு இருக்கு. ஆஷஸ் கம்மிங் அப், ஆஷஸ்லையும் நிறைய இன்ஜுரி நியூஸ்லாம் வருது. ஹேசல்வுட் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ச். அதே மாதிரி ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் எல்லா ஐபிஎல் டீம்ஸ் இப்போதான் வந்து அவங்களோட ஃபைனல் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் ஐ வில் கேட்ச் அப் வித் விக்ரம் ஆன் தோஸ் டாபிக்ஸ் அண்ட் வி வில் மேக் அனதர் வீடியோ ஃபார் யுவர் அனாலிசிஸ் ஃபார் யுவர் வியூவிங் அஸ் வெல். அதாங்க இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணது. ஓகே, ஐ எம் சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம், சைனிங் ஆஃப் ஃப்ரம் Beyond Boundaries. Bye bye.